உலகெங்கும் உள்ள கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனுடைய காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. கடகராசி இந்த கலியுகத்தில் எல்லாரும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க மட்டும் தானும் முன்னேறணும், தான் கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏற்றி விட்டு ஒரு ஏணிப்படியாகவே வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இவங்க தாங்க. இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும் சுயநலம்னா என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எந்தெந்த உறவுகள் எல்லாம் அன்புக்கு எடுத்துக்காட்டோ அதில் இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம். சொல்ல போனால் கடவுள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் கடகராசிக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடவுள் மாதிரி தான் இவங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல தாயுள்ளம் கொண்டவங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. உள்ளத்தால் கூட கடுகளவு மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க. மற்றவங்களுக்கு எப்பவுமே இவங்க வழிகாட்டியாக வாழ்வாங்க தான். தான் பட்ட கஷ்டத்தை இன்றைக்கும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னாக்க மற்றவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு இவங்க உதவி செய்யணும்னு நினச்சிட்டா தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் உதவி செய்யக்கூடியவங்க. நீதி, நேர்மை, நியாயம் இதுதான் இவங்களுடைய அடையாளமே. இன்னும் சொல்லப்போனால் திறமையாக செயல்படக்கூடியவங்க, நினச்ச வேலையை நினச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க. இவங்க நினைச்சா இவங்களால முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. குறிப்பா சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் அதீத புத்திசாலிங்க, நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க. இருந்தாலுமே யார்கிட்டையும் இவங்க தன்னோட குணாதிசயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. தன்னோட அதிகாரத்தை எந்த ஒரு விஷயத்திலையும் விடவே மாட்டாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே தனக்கு மேலே இருக்கவங்களை விட தனக்கு கீழே இருக்கவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்பவும் எல்லோரையும் அரவணைச்சு பார்க்கணுங்கிற அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய 10 நல்ல விஷயத்தோடு தாங்க இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. இந்த தலைப்பில் நான் சொல்லியிருக்க உங்களோட நெருக்கமான ஒரு உறவு உங்களுக்கு துரோகம் செய்ய துடிக்குதுன்னு, அது யார், அவங்கக்கிட்ட இனி நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசி இடத்துல நான் சொல்கிறேங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் பாருங்கள். இந்த காலகட்டம் முழுக்கவே கடகத்துக்கு சிறப்பான காலம் கட்டம்னே சொல்லலாங்க. ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க. பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுது, பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லலாங்க. ஒரு மாற்று வழிபாதை வெளிச்சமாக தெரியுது அப்படின்னே சொல்லலாங்க. திறந்திருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. கடகத்துக்கு எந்த அளவுக்கு உயர்வுனா எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. எதிரிகளோட தொல்லை இனி இல்லை. சேமிப்புகள் உயரும், வருமானம் அதிகரிக்கும், தம்பதிகளுக்கிடையே பாசம் அதிகரிக்கும், மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குது. நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். வேற்று மதத்தை சார்ந்தவர்களால் கூட உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நிற்கிறாருங்க. பணம் பல வகைகளில் வரும். தந்தை வழி உறவுகளால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக லாப வீட்டில் குரு அமர்றதுனால செல்வம் செல்வாக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். 2வது 3வது புதிய பதவிகள் தேடி வரும். 4வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5வது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 6வது அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் நல்ல வேலை கிடைக்குங்க. 7வது கல்யாண பேச்சுவார்த்தைகளில் நல்ல விதத்தில் முடியும். 8வது சேமிப்புகள் உயரும். 9வது எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். 10வது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும்.
உங்கள் திறமையை பார்த்து உயர் அதிகாரிகளே வியப்படைவாங்க. குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமையும். நீண்ட காலமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. அதிக அளவில் பணம் வரும். திருமண தடைகள் நீங்கும். தொழில் வேலை வெளிநாடு சில முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க. முற்பிறவியில் செஞ்ச நீங்கள் நல்ல விஷயங்களுக்கான பலன்கள் கூட இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களாக மாற போகிறீங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னா அதிர்ஷ்ட காலம்னு குறிப்பிட்டு கடகராசிக்கு சொல்லலாங்க. அஷ்டம சனி எல்லாமே அடி மேலே அடி இடி மேலே இடிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை நிலை அப்படியே கதற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இனி கடகம் வெளியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது சந்தோஷத்தை மட்டும் பகிரக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டம்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட காலங்க. உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு வராதுங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இதை தாண்டி இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்குனா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளவு அவ்வளவு தானே இல்லை, வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி மற்றவங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையில் வாழ போகிறீங்க. முதல் விஷயம், நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லதாக நடக்குங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். எதிரிகளோட தொல்லை விலகும். வெளிநாடு போவீங்க. தொழிலில் லாபம் கிடைக்கும். வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. நீங்கள் விரும்பினது எல்லாமே கைக்கு வந்து சேரும். தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும். மற்றவங்களால முடியாததை கூட நீங்கள் இப்போ முடிச்சு காட்டுவீங்க. அடுத்தது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாற்றி கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்குறாரு. முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயருதுங்க. நெருக்கடிகள் விலகுது. ஆரோக்கியம் சீராகுது. வசதி வாய்ப்புகள் பெருகுது. அடுத்தது ராகுவும் கேதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க. வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயமாக மாற்றி கொடுக்குறாங்க. தொழில் தொடங்குறதுக்கான எதிர்பார்த்த பணம் கைகூறுங்க. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற போகுது. பணியிடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. துணிச்சலோடு செயல்பட்டு நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குதுங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுங்க. அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்குறாரு. முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. கடன்கள் குறையும். உடல்நிலை சீராகும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வழக்குகள் சாதகமாக அமையுங்க. குரு உங்களுடைய தொழிலில் இருக்கிற மந்தத்தன்மையை நீக்கி சுறுசுறுப்பு அடைய வைக்கிறாரு. தடை தாமதங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பணவரவு கூடுங்க. செல்வாக்கு உயரப்போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் யோகம் அளிக்கிறாரு. திருமண யோகத்தை கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்தது சூரிய பகவானினோட சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயரும். தனித்திறமை வெளிப்படுங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க. அரசியல்வாதிக்கு புதிய பதவிகள் தேடி வரும். பொறுப்புகள் தேடி வரும். ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். பணி உயர்வு கிடைக்கும். அடுத்தது பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழு நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகளால் வெற்றி கிடைக்குங்க. கடன் பிரச்சனை தீருது. வேலைகளில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. இழுபறியான வழக்குகள் சாதகமாக முடியும். வியாபாரம் தொழிலில் ஏற்படுற தடைகள் விலகுது. லாபம் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வு இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்குது. அடுத்தது தொழில் ரீதியாக பார்த்தோன்னா சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, சின்ன வியாபாரமாக இருக்கட்டும் பெரிய வியாபாரமாக இருக்கட்டும், மருத்துவம், குடிநீர், உணவு பொருள் ஏற்றுமதி, இறக்குமதி, இயக்கம், திரைப்படம், சின்னத்திரை, இயந்திர தொழிற்சாலை, வியாபாரம், நிறுவனம், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர், விவசாயம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் வழக்கறிஞர்கள், பத்திரிகை எழுத்தாளர்கள், கதாசிரியர்கள் உங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுதுங்க. எல்லா விதங்கள்லையும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டாகும். அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைகளுக்கேற்ற மதிப்பு கிடைக்குங்க. உழைப்புக்கேற்ற உயர்
உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் அதிகரிக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி இருக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் இருக்குங்க. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் பாதிப்புகள் விலகுது. கணவனோட குடும்பத்தார்கள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு தகுதியான வரணமையும், குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்களுக்கு உங்களோட குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கல்வியில் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. யாரை நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது. உங்களோட தோள் மேலே கை போட்டுட்டு உங்கள் கூடவே இருக்கிற ஒரு நபர், இவங்க இல்லைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு நபர் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உங்கள் கூட இருந்து உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் கூட இருக்கவங்கன்னு சொல்லிட்டேன். அதை யாருன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவங்கக்கிட்ட இனிமேலும் அவங்கள நம்பி ஏமாறாமல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முதல்ல நீங்கள் யார்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.